ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் டிவி வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலையில் உங்களுக்கு தசமபாகம் காணிக்கை குறித்த ஒரு தலைப்பின் கீழாக உங்களோடு கூட சில வேதத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை வசனத்தை சொல்லி உங்களுக்கு விளக்கம் அளிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்றைய வலைதளங்களிலும் தசமபாகம் காணிக்கை குறித்து நிறைய தகவல்களை அவரவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு கதையை போல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. சில திருச்சபையிலையும் பார்த்தீங்கன்னா தசமபாகம் காணிக்கையை விசுவாசிகளிடத்தில் எப்படி வாங்குவது என்று வினோதமான முறைகளை கையாளுகிறார்கள். சில ஆட்கள் சொல்வது இப்படி சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் நடைபெறுகிற விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்கி நீங்கள் கல்யாணம் பண்ணுறது இல்லை, கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறது இல்லையா, அதுபோல் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கடன் வாங்கி கொடுத்தா தப்பு இல்லை என்று சொல்லுகிற பேசுகிற அந்த பேச்சு. அடுத்தது தசமபாகம் காணிக்கை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தை ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்கள் மேலும் திணிக்கப்படுகிற விஷயங்கள், இப்படி நிறைய முரண்பாடுகளும் இருக்கிற காலங்களில் வேதத்தில் அடிப்படையில் தசமபாகம் யாருக்கு கொடுக்கணும், தசமபாகம் வாங்கின ஆசாரியன் லேவியன் அதை எப்படி செலவு பண்ணணும், யாருக்கு அது என்று சொல்கிற விஷயத்தையும், காணிக்கை என்பது எப்படி திருச்சபைக்குள்ள வந்தது என்பதையும் நம்ம என்ன செய்வோம், ஒரு முழு வேதாகமத்திலிருந்து ஒரு ஆய்வை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். தயவுசெய்து இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தொடர்ந்து விஷயங்களை நான் காணிக்கை தசமபாகத்துக்கு போகலாம். காணிக்கை என்று சொல்லுகிறது முதல்ல காயின் ஆபேல் தான் காணிக்கை கொண்டு வராங்க. காணிக்கை என்ற பதம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் தான் பயன்படுத்தப்படுது. தசமபாகம் என்று சொல்லுகிற பதம் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுக்கிற விஷயம் கொடுத்தான் என்று சொல்லிதான் நம்ம இந்த தசமபாகத்தை பார்க்கிறோம். இந்த ரெண்டும் எப்படி திருச்சபைக்குள்ள வந்தது, இது யார் அனுமதித்தது, எப்படி திருச்சபைக்குள்ள இது வந்துச்சு, அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த காணிக்கை தசமபாகம் எப்படி அனுமதிக்கப்பட்டது, அவங்க எப்படி அதை பயன்படுத்தினாங்க என்று சொல்லுகிறதெல்லாம் நம்ம கருத்தாய் பார்க்க வேண்டியது இருக்கிறது. காயின் ஆபேல் இருவரும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. இந்த காணிக்கையை பற்றி அவனுக்கு சொன்னது யாரு, நமக்கு வேதத்தில் இல்லை. ஆனால் அவங்க இருவரும் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க, காணிக்கை கொண்டு வந்து செலுத்திருக்காங்க. காயின் கொண்டு வந்தது, காயின் ஆபேல் 2 பேரும் கொண்டு வந்தது காணிக்கையா பலியா? ஆனால் வேதத்தில் காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஆபேல் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா மந்தையின் முதலீற்றை கொண்டு வந்தான். அப்போ மந்தையின் முதலீற்று என்று சொல்லுகிற போது ஆடு தான் கொண்டு வந்திருக்கணும். அப்போ ஆடை இவன் கொண்டு வந்து செலுத்தினான்னு சொன்னால் அது பலியாகும். இவன் கொண்டு வந்தது காயின் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா மந்தையின் முதலீட்டு அல்ல, அது நிலத்தின் கனியை கொண்டு வந்து கொடுத்தான் காயின். அது பலி என்று எண்ணப்படுமா, காணிக்கை என்று எண்ணப்படுமா? அப்படியானால் தேவன் பலியை அங்கீகரித்து காணிக்கை நிராகரித்தாரா? ஏன் இந்த இடத்துல இருக்கிற குளறுபடிகள், ஏன் அந்த இடத்துல நமக்கு அது புரியாத ஒரு புதிராக இருக்கு? இதை நாம் கண்டிப்பாக சிந்திக்கணும். தேவன் பலியை அங்கீகரித்தார் என்று நீங்க சொன்னீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிற போது கர்த்தர் பலியை அல்ல கீழ்ப்படியுதே பிரதானம் என்று சொல்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படிதான் முக்கியம் என்று சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்படியானால் பலி காணிக்கை இது ரெண்டிலும் நிறைய விஷயங்கள் உள்ளே மறைந்து கிடக்கிறது. என்ன என்று நாம் பார்க்கலாம். காணிக்கை என்று சொல்லுகிற விஷயத்தை பார்க்குறப்போ ராஜாவுக்கு கொடுக்கிறதான அதாவது டாக்ஸ் பே பண்ணுறதையும் காணிக்கை என்று அழைக்கப்படுகிறது. நண்பர்களுக்கு ஒரு நண்பன் ஒரு ராஜாவாக இருந்து அவனுக்கு கொண்டு போய் செலுத்தினா அவனுக்கும் என்ன செய்யறது, காணிக்கை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற பதம் அங்கே பயன்படுத்தப்படுது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் ராஜாக்களுக்கும் கொடுக்கிற வெகுமதிகளை காணிக்கை என்ற பெயர் அழைக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்கலாம். ஆனால் தசமபாகம் என்று சொல்லுகிறது நீங்கள் எங்கிருந்து நமக்கு கிடைச்சிச்சு, எங்கிருந்து இது வந்துச்சு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தசமபாகம் என்று சொல்கிற அந்த ஒரு பதம் மெல்கிசேதேக்குக்கு இவர் கொடுக்கிறார், ஆபிரகாம் கொடுக்கிறார், தன்னுடைய எல்லா இதுலேயும் இருக்கிற விஷயத்த கொடுக்குறார். அது நீங்கள் என்ன செய்யலாம், பண்டைய வரலாறு அப்படின்னு சொல்லுகிற பழங்கால பண்டைய வரலாறு அப்படிங்கிற இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு சிலபஸ் இருந்துச்சு. அந்த பண்டைய வரலாற்றில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த அதாவது 2 குரூப், அதாவது டைல் நதி ஓரமாய் வாழ்ந்ததான அந்த கலாச்சாரத்தை சேர்ந்த அதாவது இனத்தவரும், இங்கே இருக்கிற மெசபடோமியாவிலிருந்து அங்கே இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்த அந்த மக்களும், 2 மக்களும் செமிட்டிக் அண்டு செமிட்டிக் இனத்தவரும் நைல் நதி கரையில் இருந்ததான இந்த மக்களும் 2 பேரும் என்ன செய்தாங்க, 2 பேருடைய அந்த கலாச்சாரங்களை ஆய்வு செய்து ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டைய ராஜாக்கள்
ஆசாரியனாகவும் லேவியனாகவும் இருந்திருக்கிறாங்க. ராஜாக்களுடைய கையில நிலம் இருந்திருக்கு, நீர் இருந்திருக்கு. அடுத்தது நிலமும் நீரும் ராஜாக்களுடைய கையில இருந்ததுனால நிலத்தினுடைய பங்கீடு அதை ஷேர் பண்றது ராஜா தான் செய்யணும். நிலத்தில் ஒருத்தர் வந்து குடியேறினாலும் அது ராஜாவை பார்க்கணும். அதே போல இறையருளுக்குள்ள இறைவனை ஆராதித்து துதிப்பதற்குள்ள அந்த தேசத்தினுடைய இதில் நடத்தணும்னாலும் ராஜா வந்து ஆசாரியனா நினைச்சுக்கிறான் மாறி இருக்கிறான். அப்படியான ராஜா ஆசாரியன் இருவருமே செமிட்டிக் கல்ச்சர்லையும் சுமேரிய கலாச்சாரத்திலும் ரெண்டுலையுமே ராஜாவும் ஆசாரியனும் இருவரும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அதனால ஆபிரகாம் என்று சொல்லுகிற மனிதன் நைல் நதி கரைக்கு அவன் அந்த இதில் டிராவல் பண்ணும்போது, அதாவது மெசபடோமியாவிலிருந்து அவன் டிராவல் பண்ணி கானானுக்குள் நுழையும் போது அங்கே இருந்த சாலேமின் ராஜா என்று அழைக்கப்பட்ட இந்த மெல்கிசேதேக் என்ன செய்கிறார், அவன் அந்த இதில் வரும்போது தன் நாட்டில் நீ குடியிருக்கலாம், எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு என்று சொல்லுகிறதற்காக, அவனுக்கு நாட்டு உரிமை கொடுப்பதற்காக, நம்ம எப்படி ஒரு நாட்டில் ஒரு கடை வச்சுட்டு நம்ம வச்சிருக்கோம், அதே போல நாட்டில் நம்ம டாக்ஸ் பே பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ சாலேமின் ராஜாவுக்கு இவன் தன்னுடைய மந்தை முதலீட்டில் இருக்கிற எத்தனை விஷயங்களிலும் தான் கிட்ட இருக்கிற சொத்துல எல்லாத்திலையும் 10 கொண்டு போயிட்டு நான் இந்த தேசத்துல எனக்கு குடியுரிமை வேண்டும் என்று சொல்லி அந்த டாக்ஸை பே பண்றான். அந்த டாக்ஸ் அவர் வாங்கிட்டு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து இந்த நாட்டுக்கு நீ சொந்தக்காரன் என்று சொல்லி அவனை அந்த உரிமை கொடுக்கிறாரு. உரிமை மட்டும் கொடுக்கல, அந்த நாட்டையே அவன் கையில கொடுத்துட்டு அவர் போறாரு. இதுதான் அங்க இருக்கிற நடந்த உண்மை நிகழ்வு. இதுதான் அந்த நிகழ்வு. இதுதான் என்ன செய்யப்படுகிறது, யூதர்களும் ஆபிரகாமின் மக்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கு ஒரு ஞான அர்த்தத்தை என்ன செய்யறாங்க, எழுதுறது நீங்கள் எபிரேயர் புத்தகத்தை நம்ம அதை வாசிக்கலாம். அந்த எப்படி மெல்கிசேதேக் என்ன என்று சொல்லுகிற விஷயத்தை அவங்க எழுதுறாங்க. அப்போ தசமபாகம் என்று சொல்லுகிறது அந்த காலத்துல ராஜாக்களுக்கு குடிமக்கள் கொடுக்கிற தங்களுடைய சொத்தி 10 பங்கை டாக்ஸா பே பண்றதுதான் தசமபாகம் என்று சொல்லுகிறது வந்திருக்கு. அது என்னன்னா ஆசாரியனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி அவன் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆசாரிய ஊழியம் இல்லாத காலத்துல எப்படி ஆசாரியன் வந்தான்? ஆபிரகாமுடைய காலத்துல ஏது ஆசாரிய ஊழியம்? எங்க இருந்த ஆசரிப்பு கூடாரம்? எங்க தேவாலயம் இருந்தது? அப்ப இவன் எப்படி ஆசாரியன் ஆனான்? அது அப்ப ஆசாரியனுக்கு இவன் கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப அதுக்கு தான் அவன் ஞான அர்த்தம் பண்றான். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் செய்த விஷயத்திற்கு ஞான அர்த்தத்தை சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்றத எபிரேயர் ஆசிரியர் அந்த ஞான அர்த்தമായ விஷயங்களை சொல்லுகிறார். அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தசமபாகம் என்று சொல்லுகிறது பண்டைய நாட்களில் இப்படி இருந்துச்சு. சரி, இதை பற்றி நம்ம எபிரேயர் நிருபத்தை நம்ம பார்க்கலாம். தசமபாகத்தை மட்டும் இன்னைக்கு பார்த்தலாம், இப்ப பார்த்துருவோம். அடுத்தது இந்த தசமபாக விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது முதல்ல லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிறார். தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது பரிசுத்தமானது அப்படிங்கிறார். அடுத்தது சொல்லும்போது அடுத்தது அந்த இதுல வரும்போது லேவியராகமத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒருவன் தன் தசமபாகத்தில் எவ்வளவு, அதாவது தன்னுடைய லேவியராகமத்துல 27:30 வாசிக்கிறோம், எண்ணாகமும் 18:21 வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்குள்ள எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். என்ன ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இடம் பங்கீடு கொடுத்தாங்க, ஆனா லேவியர்களுக்கு மட்டும் இடம் பங்கீடு கிடையாது. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். அப்படியானால் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற தசமபாகம் லேவியருக்கு சொந்தமானது. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு நாம் தசமபாகம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதுல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அவன் இந்த பூமியில அவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அசையா சொத்து அசையும் சொத்து என்று ஒன்று இருக்கக்கூடாது. அவனுக்கு கர்த்தரே சுதந்திரமா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் தசமபாகம் கொடுக்கணும். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த சட்டம். லேவியனுக்கு கொடுக்கும். லேவியனுக்கு சொத்து சுதந்திரம் தேசத்துல கிடையாது. அப்போ தேசத்துல அவனுக்கு சொத்து சுதந்திரம் இல்லாமல் அசையா சொத்தோ இல்லாதவனுக்கு தான் தசமபாகம் கொடுக்கணும். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு வாத்தியார் மட்டும் இல்லை, நான் ஒரு போதகராகவும் இருக்கிறேன். அதனால் நான் போதகருக்கு எதிராக பேசக்கூடாது, திருச்சபை மக்களுக்கும் சாதகமாக பேசக்கூடாது. சத்தியத்தை நான் சத்தியமாக சொல்லணும். வாதியாராக இருக்கிறதுனால நான் வேதாகம பண்டிதராக இருக்கிறதுனால அதை நான் சரியாக சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்க, அப்போ
எண்ணாகமம் 18:24 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். தசம பாகம் லேவியருக்கு சொந்தமானது. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியில் யாருக்கு சுதந்திரம் இல்லை? லேவியருக்கு இல்லை. அப்போ உனக்கு சுதந்திரம் இல்லை, இந்த தேசத்தில் உனக்கு பங்கும் பாத்தியமும் இடம் இல்லைன்னா நீ கர்த்தருடைய தசம பாகத்தை அனுபவிக்கலாம். அப்போ எந்த ஊழியக்காரனுக்கு தசம பாகம் அனுபவிக்கிறதுக்கான உரிமை இருக்கோ அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலே அவனுக்கு சொத்து சுதந்திரம் என்று சொல்லி அசையும் சொத்தோ அசைய சொத்தோ யாருக்கு இல்லையோ அவன் தான் தசம பாகத்தை அனுபவிக்க முடியும். இதான் சட்டம் நமக்கு. நீங்கள் எண்ணாகமம் 18:24 வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வாசித்துக் கொள்ளுங்க. அடுத்தது நான் இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. தசமபாகத்தை விஷயத்தை தசமபாகத்தை குறித்து சொல்லுகிற விஷயத்துல இப்ப தசமபாகத்தை குறித்து சொல்லும்போது மல்கியாவை எடுத்து நிறைய பேர் பிரசங்கிப்பாங்க. தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப மல்கியாவில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன, நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வரணும், பார்த்துட்டு வரணும். இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கை தசமபாகத்தை தேவாலயத்துக்கு கொடுக்கணும். தேவாலயத்தில் பலி நின்று போச்சு, ஆசாரிய ஊழியம் நின்று போயிடுச்சு, சிறையிருப்புக்குள்ள சிக்கிட்டாங்க. நெகேமியா எஸ்ராவின் காலங்களில் இதை பார்க்குறப்போ திரும்ப பலிபீடத்தை கட்டுறாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க, மதில் சுவர்களெல்லாம் கட்டி பிடிச்சி திரும்ப ஒரு ஆராதனை தொடங்குறாங்க. அப்போ சொல்லும்போது அங்கே சொல்றாரு, அங்கே சொல்லப்படுகிற வாக்கியம் என்ன, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். இதே விஷயத்தை முதல்ல ராஜாக்கள் கொண்டு வராங்க. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. நீங்க பாருங்க, 4ஆம் வசனத்துல 2 நாளாகவும் 31 5 6 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தசமபாகத்தை எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சகல தசமபாகத்திலும் பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். ஜனங்க பரிபூர்ணமா தசமபாகத்தை கொடுத்தாங்க. இப்படி கொடுக்கிறப்போ அவர் சொல்ற தசமபாகம் காணிக்கை கொடுத்து சொல்லும்போது போதும் என்று திருப்தியாக அதை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். அந்த 31:6 தசமபாகத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார். அந்த வைத்த தசமபாகத்தை குறித்து சொல்லும்போது அடுத்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர்கள் சொல்றாங்க திருப்தியாய் போதும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு தசமபாகத்தை யாரும் போதும்னு சொல்றதே இல்லை. எனக்கு இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு நம்ம கேட்கறோம். போதும் என்று சொல்லுகிற வார்த்தை யாரும் என்ன செய்யல, பயன்படுத்துறது, எந்த திருச்சபையும் பயன்படுத்துறது. அப்படியால் தசமபாகம் என்று சொல்லுகிறது தேவாலயத்தில் ஆகாரம் இருப்பதற்காக செலுத்தப்படுகிற ஒன்று. அது தேவாலயத்துக்கு சொந்தமானது. தேவாலயத்தில் இருக்கிற பண்டக சாலையில் அதை வைக்கணும். அது போதகனுடைய பேங்க் பேலன்ஸுக்கு என்ன செய்யக்கூடாது, பேங்க் பேலன்ஸுக்கோ போதகனுடைய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது பழைய காலத்தில் இருக்கிற ஆசாரியன் லேவியர்கள் இவர்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற சட்டத்திட்டம். சரி, இந்த காரியத்துல புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது தசமபாகத்தை பத்தி இருக்கா, காணிக்கை பத்தி இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து விஷயத்துல மல்கியா தீர்க்கதரிசியை வச்சுதான் பேசுறாங்க. நம்ம பாஸ்டர் பேசும்போது அதை வச்சு பேசுறாங்க. தசமபாகம் ஆலயத்தில் இருக்கணும். அப்ப அந்த காலகட்டங்கள்ல தேவாலயம் சீரழிஞ்ச பிறகு இப்போது திரும்ப சீர்கெட்டு போன நிலைமையிலிருந்து சீராக்கி அதை பலியும் இடத்தையும் கொண்டு வந்த பிறகு இப்ப கேட்கறாங்க தேவாலயத்துல ஆகாரம் இருக்கணும் அப்படின்னு. அது என்னன்னா, தேவாலயத்தில் ஆகாரம் இருந்தா ஜனங்களுக்குள்ள ஆகாரம் இருக்கும் அப்படின்னு. இப்ப என்ன, இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. தேவாலயத்துக்குள்ள ஆகாரம் திருப்தியா இருந்தா ஜனங்களுக்குள்ள ஆகாரம் இருக்குன்னு. இப்ப உங்களுடைய சபையில் ஒரு சபையை நீங்க எடுத்துங்க. அந்த சபையை நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் சொல்லுவார் கர்த்தர் எல்லாத்திலையும் ஆசீர்வதிச்சிருக்காரு சொல்லியிருப்பாரு. ஆனா சபைக்குள்ள போய் பாருங்க, ஜனங்க எல்லாரும் கடங்காரனா இருப்பாங்க. நீங்க அப்ப என்ன யோசிக்கிறீங்க, அப்ப சபை மக்கள் கடங்காரனாகவும் சபையில் இருக்கிற விசுவாசிகள்லாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ போதகர் மட்டும் கர்த்தரை ஆசீர்வதித்துக்காரு சொல்றாருன்னா, போதகர் ஆசீர்வாதமாக இருந்தாருன்னா ஜனங்களும் என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த கான்செப்டை விட்டுறணும். போதகன் ஆசீர்வாதமாக இருந்தா விசுவாசிகளும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதானே உண்மை. இப்போ தேசத்துல ராஜா செழிப்பா இருந்தாருன்னா மக்கள் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ மக்கள்லாம் கஷ்டப்பட்டு ராஜா மட்டும் செழிப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அது தேவ பிரமாணத்திற்கும் வேதத்திற்கும் அப்பாற்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, பொய்யாய் சொல்றீங்க அப்படின்ற அர்த்தம். அப்போ என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிதானிங்க. தசமபாகம் கொடுக்கிறவனும் ஆசீர்வாதமா இருக்கணும், தசமபாகம் வாங்குறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அப்போ தசமபாகம் கொடுக்கிறவன் என்று சொல்லுகிற இடத்துல வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிரேயர் புத்தகத்துக்கு ரொம்ப அழகா இந்த விஷயங்களெல்லாம் என்ன செய்யறாரு சொல்லிட்டு வர்றார். மெல்கிசேதேக்கின் சம்பவத்தை சொல்லும்போது சொல்றாரு, வாங்கினவன் என்று சொல்லும்போது மெல்கிசேதேக்கு, கொடுத்தவன் என்று சொல்லுகிறது ஆபிரகாம் கொடுத்தான் அவனுக்கு என்று சொல்லுகிற போது, அதாவது தன் வயிற்றுக்குள்ள இருந்த தன்னுடைய மடியில் இருந்த லேவியே என்ன செய்யிருக்கான், கொடுத்துருக்கிறான் அப்படின்னு இருக்கு.
இதை நீங்கள் இன்னும் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, தசமபாகம் வாங்கின ஆசாரியன் அவனும் என்ன செய்யணும், தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு, எழுதியிருக்கு. அப்படியானால் போதகர்கள் தாங்கள் தசமபாகத்தை எங்க கொடுக்குறீங்க? தாங்கள் திருச்சபையில் வருகிற போதகர், திருச்சபையில் வருகிற காணிக்கையும் தசமபாகத்தையும் அதில் இருக்கிற தசமபாகத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை நம்ம யோசிக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். போதகர்கள் பெற்ற தசமபாகமானது எப்படி செலவழிக்கப்படுகிறது, அது ரொம்ப முக்கியமானது. தசமபாகம் கொடுன்னு கேட்குறீங்க, ரைட் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் எப்படியா செய்கிறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படியானால் அவர் வேதம் சொல்லுறது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி செலவு பண்ணுன்றது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆசாரிய ஊழியத்தில் ஆசாரியர்கள் அந்த தசமபாகத்தை எப்படி நீங்கள் என்ன செய்யணும், செலவு பண்ணணும். அப்போது நீங்கள் பாருங்கள், பண்டிகை ஆசரிப்பு நாளில் 7 பண்டிகைகள் இருந்திருக்கு. அந்த பண்டிகை ஆசரிப்பு நாட்களில் பெந்தகோஸ்தே பண்டிகை, வாரங்களின் பண்டிகை இப்படிலாம் சொல்லி வரும்போது தங்களுடைய தசமபாகத்தையும் அந்த காணிக்கையை இதெல்லாம் அதனுடைய ஆலய செலவுகள்லாம் செய்தது போக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏழைகளை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் பெந்தகோஸ்தே பண்டிகை குறித்து நீங்கள் வாசிக்கிற போது, லேவியராகமம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது உங்களுடைய ஏழைகளை கவனிங்க, உங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற வறுமையுள்ளவர்களை கவனிங்க, இப்படிலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் பெந்தகோஸ்தே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அல்லது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லுகிறது தங்களுக்கு கிடைச்ச தசமபாகத்தை காணிக்கையை அவர்கள் தேவாலயத்திற்கும் தங்களுக்கும் போக மீதியை ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. இப்போ எத்தனை சபை நீங்கள் ஏழைகளுக்கு என்று பராமரிக்கிறீங்க, அந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்ய பார்க்கணும். அப்படியானால் உங்கள் தசமபாகம் காணிக்கை ஏழைகளுக்கும் என்ன செய்யப்படணும், பங்கிடப்படணும், அந்த ஒரு காரியத்தை பார்க்கணும். அப்படியானால் தசமபாகம் காணிக்கை என்று தசமபாகம் என்று சொல்லுகிற அந்த வரி யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள், அதாவது தசமபாகம் என்று சொல்லுகிறவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் தான் தசமபாகம் கொடுக்கணும். எல்லாத்தையும் அந்த தசமபாகம் கேட்கக்கூடாது. நான் இன்னும் ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். திருச்சபை என்பது ஒரு குடும்பம். ஒரு பிள்ளை வேலை செய்து அந்த பிள்ளை சம்பாதிக்குது. நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்க. வேலையை வாங்கி கொடுத்தது வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த சம்பளத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கும்? பெற்ற தாய் தந்தைகிட்ட தானே கொடுக்கணும். அப்படி அது பெற்ற தாய் தந்தைகிட்ட அந்த காசு கொடுக்காம வேற யார்ட்டையாவது அது கொடுத்துச்சுன்னா அந்த தாய் அந்த பிள்ளையை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு, அப்போ இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டுவீங்க இல்லையா? அப்போ அந்த பிள்ளை செய்த தவறா, பெற்றோர் செய்த தவறா? என்னை பொறுத்தவரையிலும் பெற்றோர் செய்த தவறு. ஏன்னா நீ சொந்த பிள்ளையை போல அது நடத்திருந்தா அந்த சம்பளம் உன் கைக்கு வந்து சேர்ந்துருக்கும். நீ சொந்த பிள்ளையை போல அதை நீ நடத்தலை, அதனால உன் அப்பாவா என்ன செய்யல, மதிக்கல. அப்போ தசமபாகம் காணிக்க உனக்கு கொண்டு வந்து கொடுக்காம நீ கேட்டு கொடுக்குதுன்னா நீ தகப்பனா என்ன செய்யறாங்க, நடக்கல. அப்போ நாம் என்ன செய்யணும், தகப்பனாக திருச்சபை தகப்பனாக நடக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ், சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்கிற பதத்தை நம்ம சர்ச் ஹிஸ்டரியில் நம்ம படிக்கலாம். சர்ச் ஹிஸ்டரியில் படிச்சீங்கன்னா திருச்சபையின் போதகன் என்று சொல்லி தான் என்று சொல்கிறதுக்கு பதிலாக சர்ச் ஃபாதர்ஸ் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கு. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திருச்சபையின் போதகர்கள் தந்தையை போலல, தந்தையாக மக்களை நடத்தணும். அப்படி நடத்தும் போது மக்கள் தசமபாகம் காணிக்கல அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறது, உங்கள்கிட்ட தான் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீ பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒன்று இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு நடத்தின ஒன்று உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. அப்போ நாம் இங்கே தவறு செய்துட்டோம். திருச்சபையின் தந்தையாகி நாம் இங்கே தவறு செய்ததுனால நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க, தசமபாகம் கொடுக்க யோசிக்கிறாங்க. என்னுடைய நாட்டின் ஆளுமை சரியா இருக்குமானால், நான் ஒரு ராஜாவாக, நான் ஒரு திருச்சபையின் தந்தையாக என்னுடைய ஆளுமை சரியா இருந்தா என்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற மக்கள் சுபட்சத்தை நன்மையை காணும்போது அவர் தசமபாகத்தை தானாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படிதான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தசமபாகம் கொடுக்கறது கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்தால அவன் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் இந்த நாட்டில் இருக்கிறதுனால, இந்த திருச்சபையில் இருக்கிறதுனால என்னை கடவுள் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், எனவே ஆசீர்வாதத்திலிருந்து நான் செய்கிறேன், கொடுத்து அவர் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறதா நான் உண்மையான நோக்கம். எனவே தசமபாகம் என்பது கொடுக்கப்பட வேண்டியது. அதில் இன்னொரு விஷயத்தை நான் என்னுடைய விருப்பம், என்னுடைய விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கொடுக்கிற தசமபாகம் எப்படி செலவு பண்ணப்படுதுன்றதை நீ யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நான் எப்படி சொல்றேன் பாருங்க. விதைக்கிறவனுடைய ஓமை நீங்க நினைக்கலாம் அது விதை என்பது வசனம் என்று சொல்லுது, உண்மைதான். அதுல இன்னொரு ஞான அர்த்தமும் இருக்கு. நம்ம பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் விதைக்க வேண்டும், எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் அப்படிலாம் பேசுவாங்க. நீங்கள் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீங்க, பெருக விதைத்தால் பெருக அறுப்பீங்க. இதெல்லாம் காணிக்கை பத்தி பேசுற வசனங்கள். நான் கேட்கிறேன், நான் விதைக்கிறேன் சார், எந்த நிலத்துல விதைக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? எந்த மாதிரி நிலத்துல விதைச்சா எனக்கு அறுவடை இருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்படியானா எந்த நிலத்துல விதைக்கிறோம், அப்போ நிலத்தை பற்றி எனக்கு ஒரு அறிவு வேணும்.
வழி அருகே விதைத்தால் அந்த நிலம், அதாவது வழி, இன்றைக்கு 4 விதமான திருச்சபை அதை நினைச்சுக்கிடுங்க. ஒன்று வழி அருகே இருக்கிற திருச்சபை, கற்பாறை உள்ள திருச்சபை, முள்ளுகள் நிறைந்த திருச்சபை, நல்ல நிலமாகிய திருச்சபை. வழியில் உள்ள திருச்சபை, வழியில் இருக்கிற திருச்சபையானது எல்லாரும் மிதிக்கப்படுகிற மிதிச்சுட்டு போவாங்க. அது வேர் கொண்டு நிற்கிறதுக்கு வந்து நிற்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. பாறை என்பது அது சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அது பாறை என்று சொல்கிறது பாறை இல்லை, அடியில் பாறை, மேலே மண் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் உள்ளே பாறை, மேலே நல் நிலம் மாதிரி இருக்கும், உள்ள பாறை இருக்கும். அப்போ பாறை அதுலேயும் வேறு கொண்டு என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்போது அங்கே பொல்லாங்க பறவைகள் பொறுக்கிவிடும், மனிதர்கள் மிதித்து போடுவார்கள். இப்படிப்பட்ட திருச்சபையின் கேரக்டர்ஸ் இருக்கு. அடுத்து முள்ளு, உலக கவலை. எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுத்தா அவனை கார் தருவார், பங்களா தருவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை போதிச்சு உலக கவலையை உருவாக்கி, ஐயோ நம்ம ஆசீர்வாதம் இல்லையா, நமக்கு இப்படி இருந்தா அப்படி இல்லையா. சில சபைகளில் சொல்ற விஷயங்கள், பாஸ்டர் சொல்ற விஷயங்கள், கர்த்தரவன் கூட இருந்தால் அவனுக்கு கார் இருக்கும், கர்த்தரவன் கூட இருந்தால் அவனுக்கு வீடு இருக்கும், பங்களா இருக்கும், இப்படி சொல்லி உஸ்பேத்தி ஜனங்களை கடங்காரனாக்குற சில போதகர்கள் இருக்கிறாங்க. அது முள்ளுகள் உள்ள திருச்சபை. நல்ல நிலம் என்பது 30, 60, 100 இல்லை, 100% ரிசல்ட் விடுவோம். நம்ம போதகர்கள் சொல்லுவாங்க அது 30, 60, 100 வாங்கிருக்கு. 30 நல்ல ரிசல்ட் இல்லை, புவர் ரிசல்ட். 60 வந்து ஆவரேஜ், 100 தான் பியூர் ரிசல்ட். அப்படியானால் திருச்சபையின் மக்கள் 100க்கு 100 பலன் அனுபவிக்க வேண்டுமானால் நல்ல நிலத்தில் விதைக்கணும். அப்படியானால் உன் திருச்சபை நல்ல நிலமான்னு நீயே தெரிஞ்சுக்க, உன் போதகர் நல்ல நிலமான்னு நினைச்சிங்க, சரியா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த நீங்கள் கொடுக்குற காணிக்கை தசம பாகத்துக்கு கணக்கும், அதே சமயம் சரியான செலவும், ஊழியத்துறை செலவு வச்சுக்கிட்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் எந்த விதமான சொத்தும் சம்பத்தும் அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நீ சேர்த்து வைக்கலன்னா அதுதான் சரியான ஊழியம். நம்முடைய பைபிள்ல இருந்து நம்ம சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்லாம் மாறி போச்சு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற போது நிறைய விஷயங்கள் பேசலாம், அதெல்லாம் பேசினா நீங்க குழம்பிடுவீங்க, என்ன பார்த்தப்ப எனக்கு ஒரு முத்திரை குத்திடுவீங்க, இவன் கெட்டவன் அப்படின்னு முத்திரை குத்திடுவீங்க. அதனால நான் இந்த காரியத்தை புரிந்துங்க. சரி, புதிய ஏற்பாட்டு விஷயத்துக்கு வரேன். இயேசு கிறிஸ்து தசமபாகத்தை பற்றி எங்கேயுமே பேசல. ஆனால் சொல்கிறான், ஒருத்தன் ஒரு ப்ரேயரில் உட்காந்து சொல்லுகிறான், முன்னே உட்காந்துருக்கிற சொல்கிறான், அவனை போல நான் இல்லை, நான் தசமபாகம் காணிக்கலாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பரிசெய்யும். அவனல்ல இவனே இவன் ஒருத்தன் சொல்கிறான், டாக்ஸ் கலெக்டர் சொல்கிறாரு, நான் வந்து பாவி என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுறான். ஆனால் இயேசுநாதர் சொல்கிறாரு, அவனல்ல இவனே நீதிமானாய் வீட்டு திரும்பினான் என்று சொல்லி டாக்ஸ் கலெக்டரை பற்றி சொல்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன், அப்போ தசமபாகம் கொடுத்தவன் நீதிமானாய் வீட்டுக்கு போலியங்க. அப்போ தசமபாகம் கொடுக்கிறது என்பது நம்முடைய பிரமாணம், அதனால் நீதி நமக்கு வராது. நீதி என்பது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால தான் நமக்கு நீதி உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சத்தியத்தின்படி, அவர் சொல்லுகிற வாழ்க்கையின்படி வாழுகிறது. தசமபாகம் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு நீதி உண்டாகுதுன்னு சொல்லி யாராவது பிரசங்கிச்சா அது பொய்யான பிரசங்கம், அது பொய்யான தகவல். தசமபாகம் என்பது நம்ம விழுந்த கடன், நம்ம டாக்ஸ் பே பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. அதுதான் திருச்சபைக்காக நான் வரி என்ன செய்கிறேன், செலுத்துறேன். சரி, இதை குறித்து நான் இன்னும் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து காணிக்கை செலுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய பிதாவுக்கு காணிக்கை செலுத்தினார் என்று நம்ம என்ன செய்கிறோம், புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னையே காணிக்கையாக என்ன செய்திருக்கிறார், பிதாவுக்கு நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இயேசு கிறிஸ்துவை மாதிரியை பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்மை தேவனுக்கென்று அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், காணிக்கையாக இப்போ நான் காணிக்கை பற்றி சொல்ல வரேன். காணிக்கையாக அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால், ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை இருக்குமானால், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒப்பு கொடுத்து வாழுகிற அந்த ஜீவியம் இருக்குமானால், என்னையே நான் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு என் பொருள் யாருக்கு சொந்தம், தேவனுக்கு தான் சொந்தம். அப்படியானால் இப்ப தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்குரியது எல்லாமே என் தேவனுக்கு தான் சொந்தம். எனக்குரியது எல்லாமே என்னுடைய தேவனுக்கு தான் சொந்தம். அப்ப இந்த அனுபவத்தை இந்த திருச்சபை பின்பற்ற வேண்டும். எனக்குரியதெல்லாம் தேவனுக்கு சொந்தம். அதனாலதான் நீங்கள் 1 நூற்றாண்டு திருச்சபையை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பர்னபா என்று சொல்றா முதல்ல சொத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து கொடுத்தார். தசமபாகம் கொடுக்கல, சொத்தையே வித்து கொடுத்தாங்க ஊழியத்துக்கு. அப்படியானால் 1 நூற்றாண்டு திருச்சபை மக்கள் புரிந்து கொண்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னார். ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னார். அப்படியானால் ஆண்டவர் தசமபாகம் கேட்கறதுல முழுசா தேவனுக்கு கொடு அப்படிங்கிறார். அப்படியானால் இப்போ நம்ம எல்லாத்தையும் விற்று ஆண்டவர் கொடுக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படி இல்லை. என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. இந்த அப்போஸ்தலருடைய பாதங்களில் தன்னுடைய சொத்துக்களை விற்று வைத்து ஊழியத்துக்கு போகணும், கடவுளுடைய காரியத்துக்கு போகணும், இயேசு
வரும்போது நம்ம போயிடணும் என்று சொல்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இந்த உலகத்தின் பார்வையில் எனக்கு வேண்டாம், உலகத்தின் சொத்து வேண்டாம், உலகத்தின் ஆசாவாசங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியம் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, உயிர்த்தெழுதலை கண்ணார கண்டார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்ததுனால எனக்கு உயிர்த்தெழுதல் தான் முக்கியம், சொத்து வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் உயிர்த்தெழுதலை குறித்த தரிசனமும் உயிர்த்தெழுவே என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குமானால் சொத்தின் மேல் உங்களுக்கு எண்ணம் போகாது. அப்போ இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் தங்கள் சொத்துக்களை வளர்ப்பதிலே தான் கருத்தா இருக்கிறதுனால அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறது இல்லை, சத்தியத்தை பற்றி பேசுகிறது இல்லை. அவர்களுடைய ஆழமான இந்த மாதிரி சத்தியத்தை சொன்ன ஜனங்க யாரும் வரமாட்டான்றதுக்காக நாம் அதிகமாக என்ன பேசுகிறோம்னா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், உன்னை பலவானாய் மாற்றுவார், அப்படியாக்குவார், இப்படியாக்குவார் சொல்லி பேசிய ஜனங்களை நாம் என்ன செய்கிறோம், திசை திருப்புகிறோம். சத்தியத்தை பேசுகிற மக்களாக இருக்கணும். அப்போது அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்ச காசு எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புடவனை பார்த்து பேதுரு, யோவான், யாக்கோபு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவனை பார்த்து அவங்க காசு ஏதாவது கொடுப்பாங்கன்னு பிச்சை எடுக்கிறாங்க. சொல்றாரு. அப்போது அந்த பிச்சை எடுக்கிற அந்த ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. தான் பாக்கெட்டில் பர்ஸில் அவங்க சொல்கிறாங்க எல்லாம் கொண்டு வைக்கப்படுகிறது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிறது இயேசுவின் நாமம் இருக்கு, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு ஊழியக்காரன், திருச்சபையின் போதகன், இன்றைக்கெல்லாம் அப்போஸ்தலர் என்று அழைப்பதில் எல்லாரும் விருப்பம் கொள்றாங்க. அப்போஸ்தலர் என்று அழைக்கிறவர்களுக்குள்ள சொத்து, சுகமும், ஆஸ்தியும், சொத்து என்ன செய்யக்கூடாது, பாக்கெட்டில் தன்னுடைய பேரில் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸுங்க தங்களை அப்போஸ்தலர் என்ற பேரை மாற்றிக்கொண்டு நான் அப்போஸ்தலர் என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் ஜீவியம் எப்படி இருக்குன்னா, அப்போஸ்தலர் என்று சொன்னால் அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களையோ சுகத்தையோ என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்துக்கு பின்னாடி போய் நிற்கக்கூடாது. அவர்கள் தேசத்திற்கு போய் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தை நிமித்த வருகிற மக்களை ஒரு சபையில் சேர்த்து விட்டு அவர்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், ஊழியங்களை பணியாற்றணும். இதுதான் அப்போஸ்தல பணி. ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது தங்களுக்கு வந்து பிஷப், அப்போஸ்தலன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கௌரவ பட்டமாகி அதைத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் ஒரு மயக்கத்தில் என்ன செய்கிறாங்க, மயங்குறாங்க. அதனால் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நிலம், நீங்கள் விதைக்கிற நிலம் எதுன்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்தது உங்களுடைய மேய்ப்பன் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ளுங்க. உலகத்தை குறித்தும் உலகத்தின் ஆஸ்தாபாசங்களை குறித்து ரொம்ப விரிவாய் பேசி நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தா அவனை எப்படி வாழாக்காமல் தலையாக்காமல் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற பிரசங்கம் அது நல்ல பிரசங்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் பூமியில் சொத்துக்களை சேர்த்து ஐஸ்வர்யவானாய் வாழ்வதற்கு நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஏன் கிறிஸ்தவனான, எதுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஏன் பாவத்தை விட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தானே. அப்போ அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த இடத்திற்கு போகிறதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதில் தசமபாகம் காணிக்கை என்பது கொடுக்கணும், செய்யணும். ஆனால் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியணும். எந்த நிலத்தில் விதைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க. முழுசா கொடு, தேவனுக்கு என்பது முழுசா ஆண்டவருக்கு கொடு, முழு மனதோடு ஆண்டவருக்கு நீ செய். அதனுடைய பலனை கர்த்தர் நிச்சயமாக அனுபவிப்பார். ஏதோ கர்த்தர் கொடுக்க சொல்றாரு, நம்ம கொடுத்தா கர்த்தர் பார்த்துக்குவாருன்னா, விதைக்க தெரியாத இடத்துல விதைச்சி, விதைக்க கூடாத இடத்துல விதைச்சி எனக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. அடுத்து தசமபாகம் காணிக்கைக்காக நூதனமாய் பேசி அந்த இடத்த வித்துரு, அதை வித்துரு என்று சொல்லி விற்க வச்சு அதில் தசமபாகத்தை எடுத்துகிட்டு போகிற கதை இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை தசமபாகத்தை காணிக்கை குறித்து மீடியாவில் ஏகப்பட்டதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தவிர்த்து நீங்களே வேதத்தை திறந்து தசமபாகம்லாம் என்னென்னு படிச்சுக்கிடுங்க, காணிக்கைன்னா என்னென்னு செய்யுங்க, படித்துக்கொள்ளுங்க. ரொம்ப அழகான ஒரு தகவல்கள் வேதாகமத்தில் இருக்குது. எனவே தசமபாகம் காணிக்கை என்பது கர்த்தருக்கு சொந்தமானது, அது பரிசுத்தமானது. ஆனால் ஆசாரியன் அதை தான் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. ஆசாரியனுக்கு இந்த உலகத்தில் எந்த சொத்தும் சம்பத்தும் என்ன செய்ய வைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆசாரியனுக்கு பாஸ்டருக்கு வச்சுக்கலாம்னு சொன்னால் பாஸ்டருக்கு சுத்தமாக கிடையாது, அவனுக்காக அதை அனுபவிக்கலாம். ஆனால் போதகனுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இயேசு கிறிஸ்து எந்த விதமான காணிக்கை தசமபாகம் செய்யல சொல்லிட்டு போல. பவுல் அதை குறித்து சொல்லவே இல்லை. ஏன்னா நித்திய ஜீவனுக்காகவும் உயிர்த்தெழுதலுக்காகவும் தான் ஜீவனம் பண்ணணும். எனவே இப்படி ஜீவனம் பண்ணி உயிர்த்தெழுதலுக்காகவும் நித்திய ஜீவனுக்காக ஜீவனம் பண்ணுறதுக்கு உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு தசமபாகம் காணிக்கை என்று போட்டு பணத்தை தன் பாக்கெட்டில் சேர்த்து சொத்து சுகத்தை சேர்த்து கொண்டு நல்ல காரில் சவாரி பண்ணி கொண்டு ஜனங்களை ஏமாற்றி அல்லது அவர்களை ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பாவத்தை விட்டுருக்கானான்னு பார்க்காம அப்படிலாம் செய்யாதீங்க. ஏன்னா பணம் கையாசியை குஷ்டரோகியாக மாற்றிருக்கு. பணம் சீமோனை குருடனாய் மாற்றிருக்கு. சீமோன்னு சொல்கிறான், நான் காசு தரேன், தேவ வல்லமை என கூடன்னு கேட்குறப்ப அவனுக்கு குருடனாய் மாற்றிருக்கு. பணம், பண ஆசை, பணம் அநேகரை
தேவனை விட்டு தூரப்படுத்தியிருக்கு. பணம் யூதாசை நாண்டு கொண்டு சாக வச்சிருக்கு. எனவே ஊழியக்காரர்கள் பண விஷயத்தில் ஜாக்கிரதையா இருங்க. சொத்து சேர்த்துட்டோம், கார் பங்களா இருக்கு, அதெல்லாம் பிள்ளைங்க அனுபவிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது நமக்கு சொந்தமானது இல்லை. தேவ காரியமாய் செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே தசமபாகம் காணிக்கை கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு உரியதை நீ கேட்கிறப்போ நீ கர்த்தருக்குரிய மனுஷனாய், தேவனுக்கு அர்ப்பணித்த மனுஷனாய் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது அந்த அனுபவத்தில் இருந்து கர்த்தருக்குள்ள நீங்க பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நான் இந்த தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் இந்த காணிக்கை தசமபாகத்தை எப்படி செலவு பண்ணணும், அடுத்த காணிக்கை தசமபாகம் திருச்சபைக்காக கொடுக்கப்படுகிறதுனால என்னென்ன மக்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு, அதை எப்படிலாம் அவர்கள் கொடுத்துருக்காங்க, புதிய ஏற்பாட்டு விஷயத்தை அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம், நாம் கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.